ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் யாருக்கு இறங்குகிறாரா? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி என்ன செய்யறாரு? எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல மனம் இறங்குவாரன்னா, அவனுக்காக மனதுருகுவாரன்னா சாதாரணமா விட்டுருவாரு. தெய்வ பிள்ளையில ஏதோ ஒரு அற்புதத்தை, அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமா செய்ய வல்லமையில் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், நான் எல்லாருடைய எளியவன சாதாரணமா இருக்கிறேன், நான் மனுஷரால் அங்கீகரிக்கப்படலை, யாரும் என்னை கண்டு கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, பலவீனனுக்கும் எளியவனுக்காக இறங்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் என்ன பலவீனத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க தெரியல, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய இறக்கம் உங்கள் மேலே வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சுகப்படுத்தி, ஒருவேளை சரீர பலவீனத்தில் இருப்பீங்கன்னா கர்த்தர் சுகமாக்க போகிறார். உங்கள் ஆவி பலவீனமாக இருந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா உங்கள் ஆவியை பலப்படுத்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர பண்ணுவார். உங்கள் ஆத்மாவில் பலவீனப்பட்டு நீங்கள் சோர்ந்து போய் ஆத்மா அப்படியே பாவம் செய்வதுக்கு துடித்து கொண்டு இருக்கமானா ஆத்மாவையும் பலப்படுத்த அவர் உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் இறங்குறவர்னா அந்த மனுஷனை கைவிட்டுவாரா? நீங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. ஆமேன். உலகம் உங்களை மறந்திருக்கலாம், உறவுகள் மறந்திருக்கலாம். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது சொன்ன கர்த்தர். தெய்வ பிள்ளையில இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எளியவர்களை மறக்கலையா? அல்லேலூயா. எளியவர்கள் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பினா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சியின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்களை விடும் பெருமூச்சு நிமித்தம். ஐயோ அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு கர்த்தர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுறது, பெருமூச்சு நிமித்தம் நான் இப்போது எழுந்து. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எழும்ப போகிறார். தெய்வ பிள்ளைகளை எழுந்து என்ன செய்கிறாரா? அவன் மேல் சீறுவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். யார் உங்களுக்கு விரோதமாய் சீறுகிறார்கள்? எந்த மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறாங்க? எந்த சூழ்நிலைகள், எந்த பலவீனங்கள், எது உங்களுக்கு விரோதமாய் சீறுகிறதோ கர்த்தர் எழுந்து அவைகளிலிருந்து உங்களை விலக்கி உங்க பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் கொடுத்து உங்களை சுகமாக இருக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆமென். பலவீனனுக்கும் எளியவனுக்கு கர்த்தர் செய்கிற எத்தனை பேரை நன்மை இல்லை? ஒருவேளை நீங்கள் பலவீனமாக காணப்படலாம், எளியவர்களாக காணப்படலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்து உங்கள் பெருமூச்சை கேட்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சீறுகளை அவரே விலக்கி உங்களை சுகமாய் அப்படின்னு சந்தோஷமாய் சமாதானமாய் உங்களை பாதுகா நடத்த உண்மையில் இருக்கிறார். இதை நம்புங்க தேவப்பிள்ளையில். ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் ஏழைக்கையும் எளியவனுக்கும் ஆண்டவரே பலவீனனுக்கும் அப்பா நீங்கள் உதவி செய்கிற தேவனா இருக்கிற, இறங்குகிற தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவராக பெருமூச்சு நிமித்தம் எழுந்து ஆண்டவரே ஆமென் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர். யார் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே சோத்திர பலவீனத்தோடு எளிமையான ஐயோ எனக்கு யாரும் இல்லையேன்னு கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா, இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரப்பா. இவரது ஆசீர்வதி ஆண்டவரே இவங்களை பலப்படுத்தும். இவங்க பெருமூச்சுக்கு பதில் வருவதாக நிச்சயிக்கிறோம். நீங்கள் எழுந்து அற்புதங்களை செய்கிற கர்த்தர். இவர்களுக்காக இன்றைக்கு நீங்கள் எழுந்துட்டீங்கப்பா. உங்கள் காரியத்தை நீங்கள் செய்யத்தான் போகிறீங்க. நீங்கள் மனம் இறங்க போகிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும்.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற மகிமை மக்கள் சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எழுந்துட்டார். தைரியமா போங்க. God bless you.